ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த ஒரு வீடியோ பதிவு ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் இந்த டைமில், அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். பின் குறிப்பு, இது எல்லாருக்குமான வீடியோ கிடையாது. யாருக்காக இந்த வீடியோ? 2025 டிஎன்பிஎஸ்சி முடிஞ்சது. 2026 டிஎன்பிஎஸ்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ப்ரிப்ரேஷன் கொண்டு போகலாமா கொண்டு போக வேணாமா, அப்படி கொண்டு போகணுன்னா எந்த மாதிரி பண்ணணும், ஸ்டேபிளாக ஒரு ப்ராப்பராக பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, இல்லை மொத்தமாக விட்டுட்டு வேறு ஃபீல்டில் வந்து போயிடலாமா, இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறவங்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை ப்ராப்பராக எடுத்து வைக்க முடியும். ஓகே, இது காமன் கண்டென்ட் இல்லை, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்குது, நான் படிக்கிறேன் படிக்கலை, வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகலை, ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழப்பம் இருக்கிறவங்க முழுமையாக பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கலாம், இல்லை மொக்க போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கும்போது கமெண்ட்டை திட்டிடாதீங்க. இது யாருக்கும் அவங்களுக்காக தான். ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிக்குவோங்க. சரிங்க, 2025 என்ன நடந்துச்சு? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 எக்ஸாம்ஸும் எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் மெஜாரிட்டியாக குரூப் 4 அதுக்கப்புறம் குரூப் 2 இந்த 2 எக்ஸாம்ஸ் தான் நல்லா வந்து பண்ணியிருப்பீங்க. இது நிறைய கான்ட்ரவர்சி, பேப்பர் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, வெளியிருந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஓலைச்சுவடி ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. இது எல்லாமே தாண்டி இதுலையுமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிளியர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ நல்லா பண்ணவங்க, குரூப் 4 பண்ணவங்க ஓகே குரூப் 4 வேலைக்கு வந்து போயிடலாம். குரூப் 4 ஒழுங்காக பண்ணாதவங்க குரூப் 2 ட்ரை பண்ணாங்க. ஃபிலிம்ஸ் நல்லா பண்ணியிருந்தா மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இது எல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இந்த 3 எக்ஸாம்ஸும் நல்லா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லா புக்ஸும் படித்தேன். ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக நான் வந்து முடித்தேன். டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன், டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணேன். பட் இருந்தாலும் என்னால் அதை கிராஸ் பண்ண முடியல. ஒரு கீஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன், கட் ஆஃப் கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. அடுத்தது நான் என்ன வந்து பண்ணலாம்? எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த 3 எக்ஸாமும் 2025 கிளியர் ஆகாது. ஸோ நான் 2026 ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை என்ன விஷயம் இருக்கிறத கிளியராக நம்ம வந்து பார்த்துடலாம். எதுக்காக இதை நம்ம வந்து பார்க்கணும்? இப்போ நம்ம கமெண்ட்லாம் சொல்லுவோம்ல, டிஎன்பிஎஸ்சி நம்பி ஏமாந்துட்டேன், வாழ்க்கை வந்து போயிடுச்சு. இந்த ஒரு விஷயம் சொல்கிறவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஒரு பொதுவாக பார்த்தோன்னா தனிப்பட்ட நபர் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவை இங்கே எடுக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இல்லை, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் உள்ளே வரப்போகுது. நம்ம யோசிக்கிறது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடணும், வேலைக்கு போயிடணும், ஒரு செட்டில் ஆகிடணும், ஒரு ஜாப் செக்யூரிட்டி, இது எல்லாரும் யோசிக்கிறது தான். அப்போது இது உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கும் ஒரு முழு மனசு இருக்காது, நம்பி உள்ளே வரலாமான்றதுக்கும் ஒரு முழு மனசு வராது. ஒரு டைலமா மாதிரி தான் வந்திருக்கும். அதை ப்ராப்பராக அணுகுனா அடுத்த வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை அடுத்த வரப்போகிற விஷயங்களுக்கோ ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி நம்பி உள்ளே வந்து ஏமாந்துட்டேன். நான் ரிப்பீட் பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சி நம்பி உள்ளே வந்து நான் ஏமாந்துட்டேன். இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து உங்கள் மைண்ட்லேருந்து மொத்தமாக எடுத்துருங்க. இது ஒரு நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து வேண்டாம். ஏன்னா யாரையும் நம்பி நம்ம இங்கே வந்து வரலை. என்னால் இதை வந்து படிக்க முடியும், இந்த சிலபஸ் இருக்குது, இந்த புக்ஸ் இருக்குது, என்னால் இதை போட்டி போட முடியும், லட்சக்கணக்கான மக்களில் என்னால் ஜெயிக்க முடியுன்றதை நீங்கள் உங்களை நம்பி தான் உள்ளே வரீங்க. நம்ம யாருமே இங்கே ஸ்கூல் பசங்க கிடையாது. ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் நான் போட்டிருந்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. ஒரு கோச்சிங் கொடுத்தாலும் இல்லை யூடியூப்பில் வீடியோ கொடுத்தாலும் ஜஸ்ட் கண்டென்ட்டை வந்து கொடுக்குறாங்க, டெலிவர் பண்ணுறாங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களால் பண்ண முடியும். உங்களை நம்பி தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. போட்டி போடும் போது ஒரு சில விஷயங்கள் வெற்றியும் ஆகலாம், தோல்வியும் ஆகலாம். அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. யாரையும் நம்பி நம்ம இங்கே இல்லை, நம்மளை நாம் நம்பியிருக்கோம். அதை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வைக்க முடியும். இங்கே படிக்கிற விஷயங்கள் தாண்டி அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மோட்டிவேஷன் அப்படிலாம் இல்லை, இதுதான் ரியாலிட்டி. ஓகே, சரிங்க. இப்போ 2026 நான் என்ன வந்து பண்ணணும்? இந்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேணாமா அப்படின்னா, நான் சொல்கிறது சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபீல்டில் யாருமே போக வேண்டாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வெளியே போயிட்டா நாளைக்கு அது ஒரு மாதிரியான வழியை வந்து கொடுக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை முடியுமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் இதை வந்து நான் வந்து ஒரு கொம்பு சீவி விடுறேன், ஒரு கிளாஸ் வந்து சேரணும் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன விஷயம் இருக்கோ அதை நான் சொல்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் திங், என்கிட்ட ஒரு சில பேர் கேட்ட ஒரு விஷயம், நான் ஆல்ரெடி ஒரு ஜாபில் வந்து இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஜாபோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜாபோ, ப்ரைவேட் ஜாப்லேயே வந்திருக்கேன். நான் அந்த ஜாபை விட்டுட்டு 2026 ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறது, தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் போது கையில் ஜாப் இருந்தால் அதை விட்டுறாதீங்க.
ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சர்வைல் ஆகிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் சாப்பாடு வாங்குறதுல, ட்ரெஸ்ஸு வாங்குறதுல ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் 350 ரூபா வேணும் மாதம் பண்ணுறதுக்கு. அதுவும் எல்லாருக்கும் கிடச்சிடாது, ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. அப்போ கையில் ஜாப் இருக்குன்னா தயவுசெய்து விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயம், நீ ஜாப் விட்டுட்டு படி நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ ஜாபை விட்டுட்டு ஃப்ரீயாக படி நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வந்தாலும் ஜாபை விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லார் வாயும் ஒரே போல் ஒரே நேரத்தில் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் ஜாபை விட்டு வா நான் பார்த்துக்கிறேன் படின்னு சொல்லுவாங்க, அடுத்த மாதம் வேலை இல்லாமல் இருக்க பாருன்னு கேட்பாங்க. அந்த டைம் மனசு உடஞ்சி போயிடும். ஸோ கையில் ஜாப் இருந்தால் ஒரு இன்கம் வருதுன்னா அதை விட்டுட்டு டிஎன்பிசியை முழுசாக படிக்காதீங்க. பார்ட் டைமாக கொண்டு போனால் பெட்டர் சாய்ஸ். ஜாபை நீங்கள் விடக்கூடாது. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது, இப்போ 2026 எக்ஸாம்ஸ் வருமா வராதான்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கான பதில் டிசம்பர் 2025 தான் டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் அப்புறம் மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த பிளானர் தான் எக்ஸாம்ஸ் இருக்குமா இருக்கான்னு கிளியராக தெரிய வரும். அப்போ இன்னும் 3 மாதம் இருக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ இந்த 3 மாதம் நான் படிக்காமல் இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்று, எக்ஸாம்ஸ் எப்போ வந்து வரலாம், ஆனுவல் பிளானரில் கொடுத்தாலும் உங்களுக்கு அடுத்தது ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே இந்த 5 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வருமானு கேட்டால் ரொம்ப ரொம்ப சந்தேகமான விஷயம் தானே. குரூப் 4 ரிசல்ட்ஸ் இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ் வேணும், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வரணும், இதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்புறம் விஷயம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கலாம். 99% மே மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம லக் இருந்தால் ஒரு மே மாதம் ஏப்ரலில் குரூப் 1 அப்புறம் மாதிரிலாம் வந்து வர சான்ஸ் இருக்கலாம். பட் குரூப் 4 குரூப் 2 உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் எதிர்பார்க்க முடியும். அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இன்னும் 8 மாதம் கிட்ட கையில் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 8 மாதம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்? இங்கே நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் ஜாபுக்கு போகலை, இல்லை ஜாபில் இல்லை, இப்போ தான் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ப்ரைவேட் ஜாபை தேடிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிட்டா என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதா, இல்லை நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணுறீங்க, ட்ராக் மாற சொல்கிறீங்க, சத்தியமாக இல்லை. ஏன்னா இந்த சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ, இல்லை ஒரு பொருள் வாங்குறதுக்கோ, ஒரு புக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு புக்கில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கோ, எல்லா விஷயத்துக்குமே பணம், மணி அல்டிமேட். இது எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டோட கிடைக்காது. கிடைச்சாலும் நாளை பின்ன வார்த்தைகள் வரதான் செய்யும். இதாவது அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இன்றைக்கி லேசாக தெரிஞ்சாலும் அது மனசில் ஒரு பெரிய வழியாக மாறிட்டே வந்து போயிட்டே இருக்கும். அது இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது மைண்ட் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டுமே தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு 4 மாதம் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மாதம் மேல் எக்ஸாம் சொல்கிறாங்கப்பா உங்களுக்கு. ஓகே, மே மாதம் ஏன்னா 27 எக்ஸாம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க, வேலையெல்லாம் வந்து விட்டுட்டீங்க, வேலைக்கு வந்து போகலை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப் 5 மாதம் படிக்கிறீங்க, நல்லா வந்து படிக்கிறீங்க. இங்கே இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மந்தில் ஏதோ ஒரு நிலைமையில் உங்களுக்கு சேர்ந்தவங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்த மணி சம்மந்தப்பட்டோ ஜாப் சம்மந்தப்பட்டோ படித்தது எல்லாமே உடஞ்சிரும், மொத்தமாக உடஞ்சிரும். கட்டினா அந்த பில்டிங்கு சுக்குனுகராக உடஞ்சிரும். அப்போ என்ன பண்ண முடியாது? இத்தனை மாதம் கஷ்டப்பட்டது ஏதோ ஒரு சொல் ஒரு வார்த்தையில் மே மாதம் நீங்கள் எக்ஸாம் ஒழுங்காக பண்ண முடியாது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் 3 மாதம் ஃபஸ்ட் டைம் இருக்குது, அது பிரிச்சுக்கோங்க. 8 மாதம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்து இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பிளானர் வர வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம யாரும் ஃப்ரெஷர்ஸ் இல்லை இல்லையா? இது எல்லாம் இருக்காங்க. 2025 நான் எக்ஸாம்ஸ் டைப் பண்ணேன், என்னால் பண்ண முடியல. 26 என்ன நான் வந்து பண்ண போகிறோம். அப்போது நம்ம யாருமே இங்கே பிகினர் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணோம். இந்த வருஷம் 3 எக்ஸாம்ஸ் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பார்ட் டைமாக பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போகாமல் டிஎன்பிஎஸ்சியை முழுமையாக இறங்காதீங்க. நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எக்ஸாம்ஸ் எப்போ வரும் தெரியாது, ரிசல்ட் எப்போ வரும் தெரியாது. இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரத்துக்கு 1.5 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஒரு 1.5 மாதம் ஆகுது. அப்போ ரிசல்ட்டில் கிளியர் ஆகுமா தெரியாது, கவுன்சிலிங்கில் நம்ம போகுமா தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜாப் செக்யூரிட்டி, ஒரு பணம் கையில் வந்து வேணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜாபை தேடிக்கோங்க. ப்ரைவேட் ஜாப் போய்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணால் பெட்டர். இதெல்லாம் தாண்டி எனக்கு எல்லாமே ஓகே, ஸ்டேபிளாக இருக்குது, மணி பிரச்சனை இல்லை, வீட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னா அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் மெஜாரிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த அடிப்படையான பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நம்மள முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸ், அது கீழே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். அந்த ஒரு விஷயம் மென்டலி ஃபிசிக்கலி மொத்தமாக அஃபெக்ட் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒரு வேலையை தேடி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திங், இந்த வருஷம் நம்ம ஏன் கிளியர் பண்ணலை அதுக்கான மிஸ்டேக்கை தேடுங்க. நானும் புக்கை படிக்கிறேன், யூடியூப் பார்க்குறேன், கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, லாஸ்ட் இயர் படித்தவங்க, ப்ரோ அடுத்த வருஷம் எப்போ பேட்ச் ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ நான் வந்து பே பண்ணணும், இதில் ஆர்வமாக இருக்காங்க. பட் ஏன் வந்து கிளியர் பண்ணலை? நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதோ டெஸ்ட் பேட்ச் போகிறதோ அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங், என்னால் ஏன் கிளியர் பண்ண முடியல. 200 கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த 200 கேள்வியில் ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ கட் ஆஃப் 150 அப்படின்னா நான் 148 தான் வந்து போட்டிருக்கேன். இந்த 2 கேள்வி என்னால் ஏன் வந்து போட முடியல? அது ஹிஸ்ட்ரியா, ஜியாகிரஃபியா, பாலிட்டியா, கரண்ட் அஃபேரா, எங்கே தப்பாக இருக்குது? இல்லை அந்த கொஸ்டினில் நான் ஏன் தப்பாக வந்து போட்டேன்? ஏன் என்னால் படித்து போட முடியல? அந்த 3 மணி நேரத்தில் என்னால் ஏன் இந்த 200 கேள்வி போட முடியல? இன்றைக்கி சொல்கிற எல்லா விஷயமும் டைம் மேனேஜ்மெண்ட். இங்கிலீஷ் டஃப்பாக இருந்தது, மேக்ஸ் டஃப்பாக கேட்டாங்க, ஜிஎஸ் பெருசாக கேட்டாங்க, பாராங்கல் மாதிரி கேட்டாங்க, ரொம்ப பெருசாக கேட்டு வச்சிட்டாங்க, புக்கு மட்டுமே 4 கிலோ இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல. பட் ஏன் இந்த விஷயம் வந்து பின்னாடி வருது? ஏன் என்னால் பண்ண முடியல? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பர் டீகோட் பண்ணி போடுறது, சிலபஸ் டீகோட் பண்ணி போடுறது, ப்ரூஃப் கொடுக்குறது, இது மட்டுமே பார்த்தா வேலைக்கு ஆகாது. இப்போ இன்றைக்கி குரூப் 2 நடந்து முடிஞ்சால் அந்த 200 கேள்விகளுக்கும் எல்லாருமே ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அந்த ப்ரூஃப் மட்டுமே படிப்போம். அது தவறான விஷயம், அதை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், அந்த சிலபஸ் எடுத்துகிட்டு என்ன தப்பு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த விஷயம், நான் எவ்வளோ விஷயம் கவர் பண்ணேன் சிலபஸில். ஒரு 6 புக் இருக்கா, அந்த 6 புக்கை நான் ஃபுல்லாக கவர் பண்ணேன்னா எப்படி கவர் பண்ணியிருக்கேன்? லைன் பை லைன் கவர் பண்ணியிருக்கேன்னா, சிலபஸ் வைஸ் கவர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கண்டென்ட்டை 6 புக்லேருந்து கேட்டிருக்காங்க, பட் நான் தப்பாக போட்டிருக்கேன். ஏன் நான் தப்பாக போட்டேன்? 10th புக்லேருந்து ஒரு ஜியாகிரஃபி கேள்வி கேட்குறாங்க, அந்த ஜியாகிரஃபி கேள்விக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஏன் வந்து பண்ண முடியல? இதுக்கான கேள்விகள், இதுக்கான பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் தான் பண்ணணும். இப்போ டைம் இருக்குது. இப்போ 2025 நான் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னா ஓகே விட்டுருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ், அதை சரி பண்ணவே முடியாது. அதை தூக்கி போட்டுட்டு 2026 மைண்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரம் 0 அங்கேருந்து ஆரம்பிக்கணும். எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்காதீங்க. அங்கேருந்து ஆரம்பித்தா திரும்ப அதுதான் கண்டினியூ ஆகும். அதே ஜியாகிரஃபி, அதே ஹிஸ்ட்ரி, அதே பாலிட்டி. தப்பு ஏன் தப்பு நடந்துச்சு? ஏன் மிஸ்டேக் வந்துச்சு? என்னால் ஏன் எக்ஸாம் ஹாலில் 25 மேக்ஸ் என்னால் ஏன் சால்வ் பண்ண முடியல? 25 கேள்வி கேட்குறாங்க, கஷ்டமாக இருக்கா? ஓகேங்க, ஒரு 12 கேள்வி ஈஸியாக கேட்டிருந்தாங்க ப்ரோ. 7 கஷ்டமாக இருந்தால் அந்த 7 ஏன் கஷ்டமாச்சு? அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதும் போது இந்த 18 23 மாற்றி காட்டணும். எப்படி கேட்டால் அட்டன் பண்ணணுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது விஷயம், அதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, கவர் பண்ணி தெளிவாக எடுக்கணும். அடுத்த விஷயம், உங்களுக்கான ஸ்கெடியூல். இது ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு டாப்பர் எவ்வளோ நேரம் படிக்கலாங்க, அது அவங்க விஷயம். ஒரு 10 மணி நேரம் படிப்பாங்க, 8 ஹவர்ஸ் படிப்பாங்க. பட் இங்கே ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஜாப் போகிறீங்க, ஒரு நாளைக்கு என்னால் மினிமம் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? தாராளமாக போதும். எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் ஒரு பிளானர் வருது, ஒரு 3 மாதம் இருக்கா, 90 நாள் கையில் இருக்கா, 90 நாளில் டெய்லி 2 மணி நேரம் படிங்க. டெய்லி 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷர் இல்லை. டெய்லி 2 ஹவர்ஸில் கொஞ்சம் மேக்ஸு, கொஞ்சம் ஜிஎஸ், கொஞ்சம் கரண்ட் அஃபேர், அந்த டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 90 நாட்களில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு 50% சிலபஸை திரும்ப முடிச்சு வச்சுருப்பீங்க. இப்போ பிளான் வரும்போது ஓகே எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது, அப்போது ஒரு மே மாதம் வருதா, வேலையை விடலாமா வேண்டாமா, வேலைக்கு போகலாமா, வேலை ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா, படிக்க முடியுமா, அப்போ நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? அன்னைக்கு நிலைமை அந்த ஸ்டேபிள் மைண்டை உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்படி பண்ணால் தான் இதை சர்வை பண்ண முடியும். அதாவது எதுவுமே யோசிக்காமல் 19 ஓகே 2026 பிளான் போடுறாங்க படிக்கலாம், அப்படி போனால் நீங்களும் யூடியூப் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்களும் படிப்பீங்க, நீங்களும் எல்லாமே டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க, ரிசல்ட் திரும்ப அதுதான் வரும். ரிசல்ட் மாறணும்னா உங்களுக்கான ப்ராசஸ் நீங்கள் மாற்றணும். ப்ராசஸை மாற்றாத வரைக்கும் ரிசல்ட் ஒன்றுமேல. ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வெயிட் வந்து போடுறீங்க, அதே நீ ஒரு வருஷம் ஃபுல்லாக அதே வெயிட்டை போட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஏறவே ஏறாது. இதுதான் உண்மை. இப்போ வெயிட் நீ இன்க்ரீஸ் பண்ணணும், கம்மி பண்ணணுமா, அதிகமாக்கணுமா, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு வந்து வேணும். உடம்புல காட்டுற மாதிரி தான் இங்கே மனசுக்கும் மைண்டுக்கும் படிப்புக்கும் அதே கான்செப்ட் தான். இப்போ ப்ராப்பராக யோசிங்க, என்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன புக்ஸில் வந்து இருக்குது, இருக்கிற புக்கிலேருந்து எப்படி சிலபஸை கவர் பண்ண முடியும். இப்போ 6-12 புக் இருக்குது, இந்த புக்கிலேருந்து இவ்வளோ கேள்வி கேட்டிருந்தாங்க, இத்தனை கேள்வி என்னால் எவ்வளோ வந்து அட்டன் பண்ண முடியல, எவ்வளோ அட்டன் பண்ண போகிறேன், இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 கேள்வி என்கிட்ட இருக்கிற புக்லேருந்து கேட்டிருந்தாங்கப்பா, ஆனால் என்னால் ஒரு 16 தான் போட முடிஞ்சது, 24 தான் போட முடிஞ்சதுன்னா அந்த ஒரு கேள்வி ஏன் போட முடியல? அந்த ஒரு கேள்வி தப்பாக இருக்கல, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. இதான் வந்து முக்கியம். நம்ம எடுத்தவொடனே ஒரு பிளான் ஃபாலோ பண்ணுறதோ ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறதோ வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுட்டு எல்லா புக்கையும் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராப்பர் சிலபஸ் எடுத்துக்கோங்க. குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 சிலபஸ் எடுத்துகிட்டு டாபிக் வைஸாக, சப்ஜெக்ட் வைஸாக நின்று நிதானமாக டீகோட் பண்ணுங்கள். நிதானமாக ஆரம்பிங்க. அவசரமே வேண்டாம். டைம் இருக்குது. 2026க்கு இன்னும் நேரம் காலம் அதிகமாக இருக்குது. பட் டோன்ட் டேக் இட் ஆஸ் கிராண்டட். அது எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கப்படலை. பட் அந்த நேரங்களில் எப்படி ப்ரொடக்டிவாக கொண்டு போக முடியும்? 90 நாட்கள் டெய்லி 2 மணி நேரம் படிங்க, 180 மணி நேரம் இல்லையா? இதில் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியும், என்னெல்லாம் விஷயங்கள் சரி பண்ண முடியும், அதை நீங்கள் தான் வந்து பண்ணணும். இப்படி பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு பக்கம் ஜாப் செக்யூரிட்டியும் இருக்கும், கையில் மணியும் இருக்கும், சேம் டைம் படிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாபில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுதுன்னா கஷ்டங்கள் இருக்கதாங்க செய்யும். இந்த போட்டித் தேர்வு ஃபீல்டில் அவ்வளோ ஈஸியாலாம் நம்மளால் வெளியே வந்துட முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். சில பேருக்கு மேபி வேலை வந்துடலாம், கஷ்டம்லாம் போகலாம். பட் இங்கே மனசும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்,
கையில் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஸோ ஒரு ஜாப்ல இருந்தால் கண்டினியூ பண்ணிட்டே படிங்க. ஜாப் இல்லாதவங்க தேடுங்க, ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் எனக்கு இந்த லெவலுக்கு சேலரி இருந்தால் போதுன்னா அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஜாப் போய்கிட்டு மினிமம் 2 to 3 hours ப்ரிப்பேர் பண்ணுங்க. சாலிடாக உங்களுக்கு வந்து போதும். நம்ம யாரும் ஃப்ரெஷர் கிடையாது. அந்த 90 நாட்களில் உங்களுக்கே அறியாமல் நீங்கள் அதை முடிச்சு வச்சுருப்பீங்க. ஓகேவா? 2026க்கு எப்படி ஆரம்பிக்கலாம், அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு போகலாம், எங்கேருந்து ஆரம்பிங்க, நான் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன். அப்போ வந்து பார்த்துலாம் இது உங்கள் மைண்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக ஒரு சில அட்வைஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். புரியும் நான் நினைக்கிறேன். இது யாருமே டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு குறை சொல்றதுக்காகவோ வந்து கிடையாது. ஒரு அனுபவம், ஒரு வழி. ஆனால் அனுபவம் கொடுக்குற ஒரு விஷயத்தை யாருமே கொடுக்க முடியாது. அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ரைவேட் ஜாப் அண்ட் பார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் இஸ் பெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி இன் கரண்ட் சிச்சுவேஷன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு இதுதான் சரி. இங்கே வந்து 100 பேரில் 90 பேர் இப்படி தான் இருக்கிறாங்கன்னும் போது நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணணும். ஒரு 10 பேருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓகே படிக்கலாம். பட் 90% ஏன்னா மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சரியாக இருக்க மாதிரி நீங்கள் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போங்க. யாருமே ப்ளேம் பண்ணாதீங்க. டிஎன்பிஎஸ்சி இப்படி கேட்குறாங்க, இந்த அகாடமி இப்படி சப்போர்ட் பண்ணல, இந்த அகாடமி கொஸ்டின் இப்படி கொடுத்துட்டாங்க, யாருமே ப்ளேம் பண்ணாதீங்க. யாரும் இங்கே ப்ளேம் பண்ணுறதுக்காக இல்லை, அதுக்கான யூஸும் கிடையாது. நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும், அது மட்டும்தான். ஓகே, அரசியல் மாதிரி தான் இதுவும். நம்ம தான் ஓட்டு போட்டு ஒருத்தன் ஜெயிக்க வைக்கிறோம், நம்ம திரும்ப அவங்களுக்கு குறைய சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள், நம்ம யாரும் இங்கே ப்ளேம் பண்ண போகிறது இல்லை. டிஎன்பிஎஸ்சி ஒரு விஷயம் இருக்குது, சிலபஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, புக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அறிவை நான் எப்படி வந்து பயன்படுத்த போகிறேன், அதுக்கு நான் ப்ராசஸை ஸ்ட்ராங் பண்ண போகிறேன். அந்த ப்ராசஸ் நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ராங் பண்ணால் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே ஜெயிக்க முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது. கஷ்டம் தான், டிஎன்பிஎஸ்சியாக கஷ்டமாக தான் கேட்குறாங்க, டிஃபிகல்ட்டாக தான் கேட்குறாங்க. பட் இங்கேயும் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு மோட்டிவேஷனுக்காகலாம் இல்லை, அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி, அதுதான் யதார்த்தமான விஷயம். என்ன 600 வேகன்சி வருதுன்னா 600 வேகன்சிக்கு வேலைக்கு போகிறாங்க. எங்கே படித்தாங்க, எப்படி படித்தாங்க, அதெல்லாம் நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணல. பட் ஜெயிக்கிறாங்க. அதே புக்கு, அதே கொஸ்டின் பேப்பர், நம்மளால இதை பண்ண முடியும். எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ப்ராப்பராக திங்க் பண்ணுங்கள். நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதுக்கான விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பேஸ் போட்டால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இதில் யாருனாவது புண்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.